Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க thumbnail பார்த்த மாதிரி ஒரே ஒரு பென் ஒரு பேப்பரை வச்சு எப்படி சூப்பரான ஆர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க இன்னும் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இப்போவே கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மண்டாலா ஆர்ட் வந்துட்டு எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து நமக்கு நிறைய ingredients தேவை அப்பலாம் எதுவுமே இல்ல. நமக்கு வந்து just ஒரு பேப்பர் ஒரு பென் இருந்தாலே போதும். and இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் என்னோட சிஸ்டர் வீட்ல இருந்தேன். சோ அங்க வந்து என்னோட கிராஃப்ட் திங்ஸ் எதுவுமே நான் எடுத்துட்டு போல. சரி என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படினு யோசிச்சிட்டு இருக்கும்போது ஓகே மண்டாலா ஆர்ட் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு எங்க அக்கா வீட்ல இருந்த ஒரு பேப்பர் ஒரு பென்னை எடுத்துட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். and இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு வந்துட்டு என்கிட்ட அப்ப ஸ்டாண்டுமே நான் எடுத்துட்டு போல. சோ ட்ரைபாடுமே என்கிட்ட இல்ல. சோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு ஃபோன் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட்ல வந்துட்டு இது டிரா பண்ணிட்டு இருந்தேன். சோ வீடியோல கொஞ்சம் ஷேக்கிங்ஸ் இருந்துச்சுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க because full and full வந்துட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டுமே ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன். சோ அதனால வந்துட்டு வீடியோ கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு ஷேக் ஆயிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிசைனை நான் வந்துட்டு ஒரு லேயர்ல வந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கேன். சோ மண்டாலா ஆர்ட் வந்துட்டு நம்ம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு ஓன் டிசைன்ஸே வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். and மண்டாலா ஆர்ட்டுக்குனே வந்துட்டு தனியா டிஃபால்ட்டா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நம்ம அந்த டிசைன்ஸ் கூட யூஸ் பண்ணி வந்துட்டு டிரா பண்ணலாம். and மோஸ்ட்லி மண்டாலா ஆர்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சர்க்கிள் லேயர்ஸா இருக்கும். அது எல்லாமே மோஸ்ட்லி காம்பஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு டிரா பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு என்கிட்ட அந்த திங்ஸ் எதுவுமே இல்லாததால நான் ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு கையிலே சர்க்கிள்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லா டிரா பண்ணிட்டு ஒரு லேயர்ஸ்லயுமே வந்துட்டு ஒரு டிசைன்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்மளோட விஷக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிரா பண்ணிக்கலாம். and மோஸ்ட்லி மண்டாலா ஆர்ட் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பிளாக் பென்ஸ் யூஸ் பண்ணி தான் டிரா பண்ணுவாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக ரெட் ஜெல் பென் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு மண்டாலா ஆர்ட்லேயே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய ஆர்ட் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு இந்த பேப்பருக்கு எந்த அளவுக்கு சைஸஸ் வந்துட்டு பத்துதோ அந்த அளவுக்கு வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது நமக்கு வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட விஷ் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணி இந்த ஒரு டிசைன்ஸ் போடுவாங்க. இப்போதைக்கு வந்து நான் சிம்பிளாக பேசிக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு செட் ஆஃப் சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் லேயர் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிளில் வந்து நம்ம என்ன டிசைன்ஸ் ட்ரா பண்ணுமோ அதே வந்து நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணி ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிசைன்ஸ் தான் இன்னர் சர்க்கிளில் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவுட்டர் சர்க்கிள்லையுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இதே மாதிரி ஒரு டிசைன்ஸாக வந்துட்டு நம்ம போட்டுகிட்டே வரலாம். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த டிசைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான் மந்தோட சிட் சாட் வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே வந்துட்டு உங்களோட கொஷின்ஸ் எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான் 2022 வந்துட்டு நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் தான் இந்த மண்டாலா ஆர்ட். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் என்னோட மூட் போர்ட்லேயே வந்துட்டு போட்டிருப்பேன். 2022 வந்து நம்ம இன்னும் நிறைய நியூ திங்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ் அப்படின்றது போட்டிருப்பேன். நீங்கள் இன்னும் மூட் போர்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பேஜில் இருக்கும். அதில் வந்துட்டு போட்டிருந்த எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு மண்டாலா ஆர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கிராஃப்ட்ஸ் எப்போவுமே வந்துட்டு எண்ட்லெஸ். ஸோ அது வந்துட்டு இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன திங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு இல்லை நான் வந்துட்டு இந்த திங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேயராக நான் கவர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்னர் லேயரில் கொடுத்துருந்த மாதிரியே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவர் ஷேப் எல்லாமே வந்துட்டு அதில் இருக்க மாதிரியே நான் ரெப்ளிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம வந்துட்டு அப்படியே அதில் இருக்க டிசைன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம செகண்ட் லேயரில் வந்து நமக்கு வேறு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான லுக் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு மண்டாலா ஆர்ட் வந்துட்டு பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த லேயரோடய நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னும் நிறையா லேயர்ஸ் வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம நிறைய லேயர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம்.
நான் வந்துட்டு இந்த ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோடய ஸ்டாப் பண்ணிடாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு அடிஷ்னலாக இதில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இது ட்ரா பண்ணும்போதே வந்துட்டு நமக்கு நிறையா ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் நமக்கு ஒரு ஸ்டெப் வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தோணும். லைக் நெக்ஸ்ட் இந்த டிசைன் போடலாம், நெக்ஸ்ட் அந்த டிசைன் போடலாம் அப்படின்னு நமக்கே ஆட்டோமேட்டிக்காக தோணும். அண்ட் இது வரையும் போது ரிலாக்ஸிங்காக இருக்கிறது, இது வரைகிறத பார்க்கும்போது கூட ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது வந்துட்டு ரிலாக்ஸிங்காக இருக்கா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி இது வரைஞ்சது வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு டிசைன்ஸுமே வந்து நம்ம ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ணும்போதே நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம என்ன ட்ரா பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம மைண்ட் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணும்போது. நீங்கள் இது வரைக்கும் மண்டாலா ஆர்ட் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, என்ன டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்றதுமே எனக்கு சொல்லுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனல் லேயருக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்துட்டு ஓவல் ஷேப் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்க்கு மேலே இன்னொரு டபுள் லேயர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஆர்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு சூப்பரான மண்டாலா ஆர்ட் வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ளவர் ஷேப்ஸ் ட்ரா பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துட்டு குட்டி குட்டியாக மைன்யூட்டாக வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதோடய வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதோட வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அந்த ஆர்ட் வந்துட்டு பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ காட்டுறேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்ட்டு. அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த 2 ஃப்ளவர்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு அந்த இருக்க கேப்ஸில் இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப், அதாவது வாட்டர் ட்ராப் ஷேப்பில் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபினிஷிங் டச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இது பார்க்கும்போதே வந்துட்டு கையில் மெஹந்தி வைக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ரெட் கலர் அச்சு வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ரெட் கலர் பெனில் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பிளாக் கலரில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிளாக் கலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனலாக ஓவராலாக வந்து நம்ம ஆர்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஓவர்வியூ இப்போ காட்டுற எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக ஒரு ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட் வித் கிராஃப்டி வேர்ல்ட். ஸோ எப்போவுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கிராஃப்டி வேர்ல்டோட ஹாப்பி பொங்கல் விஷஸை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.